அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து காலில் ஊற்றிட்டாங்க. சும்மாவே இருக்க மாட்றாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறாங்க. என்னதான் பண்ணுறது? நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன், டீ வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து காலில் ஊற்றிட்டாங்க. இனி மாமா வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு எனக்கே தெரில. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன், ஆனால் ஹாஸ்பிட்டல் வரல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சொன்னாங்க அப்படின்னா அதை நானே செஞ்சு கொடுத்துருப்பேன். சொல்கிறதே இல்லை. நான் உள்ள வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவங்களே போய் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. என்னதான் பண்ணுறது? ஏத்த என்ன வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? அவங்களால வலி தாங்க முடியல. சரி மாமா வரட்டும், சரியா? பேசாமல் இருக்க வேண்டியதானத்த. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க? அவனுக்கு எனக்கு சண்டை மூட்டணுன்னே இப்படி பண்ணுறீங்களா நீங்கள்? வந்துட்டான் என்னமோ பண்ணு வந்து நீ என்னத்த போய் பேச. பாப்பா என்ன சம்மா கால்ல என்ன மாதிரி பாலை ஊத்திட்டு காலில் பாலை ஊத்திட்டு நீ எதுக்கு அடுப்படிக்கு போன? ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பார்க்காம வீடியோ போட்டுட்டு இருந்தா நான் போய் பாலை காய வைக்கலாம்னு போனேன். சரி என்ன தேய்ச்சிருக்கிற? சரி எனக்கு ஃபோன் பண்ணியா சொல்லியிருக்கலாம்ல பிரியா. ஃபோன் நான் மருந்து வாங்கிட்டு வந்துருப்பேன். இப்போ என்ன தேய்ச்சி விட்டுருக்குற? மாவு தேய்ச்சி விட்டேன். செவந்துருச்சுடா. நீ எதுக்குமா அடுப்படிக்கெல்லாம் போற? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன்? அடுப்படிக்கு நீ போகாதமா, அவ இருக்கிற அவ எதாவது அவன் பார்த்துக்க நான் சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ போட்டுக்கிட்டு சொன்னா ஒரு நிமிஷத்துல செஞ்சு கொடுக்க போறா. வீடியோ போடுறோம் எப்படி கையில தூக்கணும்? அப்படி எப்படி தூக்கணும்? இடுக்கி புடிச்சு தூக்கணும். அதுதான் உனக்கு வராதாச்சு. அப்புறம் இடுக்கிலாம் புடிச்சுட்டு இருக்கிறேன். தூக்கி என்ன பண்றது? பட்டுச்சு ஹாஸ்பிட்டல் போலாவா? என்ன தேய்ச்சி விட்டுருக்க பிரியா? மாவு தான் தேய்ச்சி விட்டுருக்கேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன், வர மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? கொப்பளிச்சிருச்சு பாரு, இங்கே பாரு, லைட்டா கொப்பளிச்சிருக்குது பாரு. சரி அப்படியே நான் கூப்பிட்டு சொல்லிருக்க, ஃபோன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? நான் கூப்பிட்டேன், எடுக்கல. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன எடுக்கல? ஃபோன் கூப்பிட்டேங்க. யார் கூப்பிட்டா? என் நம்பர் எடுத்து காண நம்பர் கூப்பிட்டுக்க வேண்டியதானே? அவருக்கு தான் கூப்பிட்டேன், அவர் ஃபோன் எடுக்கல. அதுக்கு நான் என்ன பண்றது? அவர் பேசினேன், கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட்டு சொல்லுங்க. நீங்க இதுக்கு தான் நீங்க நினைச்சீங்களா? இப்படி அவன் என்னை திட்டுறதுக்கு தான் நீங்க இப்ப பிளான் பண்ணிருக்கிறீங்களா? நான் உன்கிட்ட உடனே தான் அந்த அம்மா ஏதாவது வேணும் உருட்டுனாம உனக்கு தெரியும் இல்ல? போய் என்ன வேணும் என்ன? எனக்கு சத்தமே கேட்கல. ஏமா இப்படி பண்ணி வச்சிருக்கிற? அதான் நான் என்னவோ சரி அவளை ஏன் சும்மா கூப்பிடாது, என்ன வீடியோ போடுறவள நம்ம இந்த வேலை செய்யல அப்படின்னு நான் போயிட்டு. அவ வீடியோ போட்டா உனக்கு என்ன வேணும்னு சொன்னா அவ 2 நிமிஷம் டிவி வேணும்னு சொல்லி வச்சு கொடுத்துட்டு. நானும் அதான் சொல்றேன், ஏன் நான் வச்சு கொடுக்க மாட்டேனா? எந்த வேலையும் செய்யாம தான் போய் உட்காந்துட்டு இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே போய் உட்காரேன். டிவி வேணும்னு கேட்டீங்கன்னா போட்டு தர மாட்டேனா? அதுக்கு தான் போகாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றது எல்லாத்தையும். ஆயில்மெண்ட் வாங்கிட்டு இருப்பேன்ல. ஆடா அந்த அண்ணன் போன் எடுக்கல. அதுக்கு நான் என்ன பண்றது? கூட்டிட்டு போங்க, வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செலவணும். அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தேவையெல்லாம் பேச அவங்களே தெரியாம காலில் ஊதிடுச்சு. அடுப்பட்டில போய் போகிற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்தியா? ஏங்க குழந்தையாங்க, நான் தெரியாம கேக்குறேன். ஒவ்வொன்றும் சொல்லிதான் கொடுக்கணுமா? ஏத்த இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணேன் உனக்கு சொல்ல தெரியுதா? எரிச்சல் அதிகமா இருக்கா? ஆமா எரியுது, பயங்கரமா எரியுது. அந்த டேபிள் ஃபேனை கொண்டு வந்து வச்சு விட கொஞ்ச நேரம். ஏசி வாங்கி போட்டு விடுங்க. சரி தேவையில்ல பேசாத. அந்த மாதிரி நான் முடியல. காலைல தெரியாம படிச்சு அதுக்கு என்ன பண்றது? தெரியும். ஒரு வேளை நம்மளுக்கு அது பண்ண முடியும். ஃபர்ஸ்டே கை நடுங்கிட்டு இருக்குது. அந்த வேலையை நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது தெரியணும். என்னை கூப்பிடணும். நான் உன்கிட்ட 1000 தடவை சொல்றேன், அடுப்படி பக்கம் போகாதம்மா, உன்னால முடியலையா நீ அதை செய்யாதம்மா. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். போய் செய்ய மாட்டேன். அவளே பார்த்துட்டு அவளே எல்லாம் பார்த்துட்டு இப்படி போய் காயம் பண்ணு. இதுக்கு தான் உனக்கு வேண்டாங்க அடுப்படி பக்கம். இப்படி போய் ஏதாவது ஒன்று பண்ணிக்குவேன்னா அடுப்படி பக்கம் போகாதேன்னு உனக்கு நான் சொல்லிட்டு. யாரு வச்சுட்டு என்னதான் பண்றது? நீங்க பார்க்க வேண்டாம்டா, என் பையன் பார்ப்பேன். நீ ஒன்றும் பாப்பான். வேலைக்கு போகாம உட்காந்து உங்க பையன் உங்களை பார்ப்பான். வேலைக்கு போயிட்டு வந்து பார்ப்பேன். ரொம்ப எந்த சொல்லு இப்ப வீங்க மாதிரி இருந்தா சொல்ல ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போலப்பியா? ஆமா கூட்டிட்டு போங்க.
ஏய் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதுல்ல. கூட்டிட்டு போங்க. கஷ்டத்துக்கு கூட்டிட்டு போலாம். ஆட்டோக்கா ஃபோன் பண்ணி வர சொல்லி கூட்டிட்டு போய். எனக்கு ஆட்டோக்காரங்க நம்பர் இல்ல. இந்த அக்காட்டையாட்ட கேட்டு வாங்கிருக்கலாம் இல்ல. எனக்கு இப்பதான் வேலையெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அதை போட்டு விட்டுட்டு நான் போய் எனக்கு எந்த வேலையும் இல்லையே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் சாமிக்கு விளக்கு போட வேண்டாமா? அது சரி, ரொம்ப முடியல கூட்டிட்டு போய் தான் ஆகணும். புளிச்சுக்கிச்சு எப்படி எரியும் தெரியுமா? சரி கூட்டிட்டு போயிட்டு வாங்க, போங்க எந்திரிங்க, போங்க போயிட்டு வாங்க. சாப்பிட்டு தான் போகணும். எனக்கு கூப்பிட்டு சொல்லி தான் நான் சொல்லிட்டா வந்துருக்கா அவர்கிட்ட. அண்ணா இப்படி அம்மா ஆயிடுச்சு. ஆமா போன வாரம் இப்பதான் 2 நாள் வேலைக்கு போயிருக்கிறீங்க, போய் சொல்லிட்டு வாங்க. அதுக்காக உனக்கு அதுன்னு கூட்டிட்டு போக மாட்டானா? எனக்கு கொஞ்சம் மட்டும் 2 நாள் வேலைக்கு போயிருக்கிறியா? எப்படி பேசுறான்னு பாடுற பொண்டாட்டி. தேவையெல்லாம் பேசுறேன். நீ தயவு செஞ்சு அடுப்படி பக்கமோ எந்த பண்ணுனது நீங்க பண்ணிட்டு என்னைய சொல்றீங்க? அப்புறம் உனக்கு வந்த மட்டும் உடனே ஆஸ்பத்திரி கூட்டி போகணும், எனக்கு வந்த மட்டும் கூட்டி போக கூடாதா? 2 நாள் வேலைக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு. ஆமா அப்படிதான் பேசுவேன். பேசுவேன் காலை நீங்க சண்டை கட்டிக்காது. உங்க சண்டை ஆரம்பிச்சுட்டாங்க உடனே. எதுக்கு தேவையில்லாம சம்பாதிச்சு கொண்டாந்து எனக்கு செலவு பண்றவளா பேசுறா? என் பையன் சம்பாதிக்கிறேன், என்னை பாக்குறியா? போதுமா? நீ எதுவும் பேச விடுமே, பேசாம இருக்கணும். ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்து பேசாம மாவு எடுத்துட்டு போய் ஆயில்மெண்ட் போட்டுக்கிறியா? வாங்கி வாப்பா. சரி ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டுமா? போ வாங்கிட்டு போ. சரி காசு எடுத்துட்டு போ. காசு என்கிட்ட எங்க இருக்கு? எடுத்துட்டு வா பிரியா. என் செல்லையாவது காசு செல்லுங்க பிரியா. செல் எடுத்துட்டு வா பிரியா. போ செல் எடுத்துட்டு வா பிரியா. காசு இல்லைங்க, உங்க மகளுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏ லூஸ் மாதிரி பேசிட்டு எதுக்கு மகளுக்கு ஃபோன் பண்ண சொல்ற? கூப்பிடுங்க தே. மகளை எதுக்கு கூப்பிட சொல்ற? கூப்பிடுங்க. அது என்ன பண்ண போகுது? அவன் வந்து பாக்குறாளா? சரி வாமா. சரி இரு, நான் போய் மெடிக்கலுக்கு போயிட்டு வா. ஃபோன் பண்ணியா சொல்லிட்டு இப்ப நான் வர ஒரே வேலையை வாங்கிட்டு சாப்பிட வந்துட்டு மனுஷன் எங்கெங்க போறது? நீ எல்லாம் மனுஷனை போடுறோம் உஜோட கொண்டு தெரியுமா? சரி இருமா, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, திருப்தி ஆகுறீங்களா? சந்தோஷமா இருக்கு இப்பதே. ஏத்த போயிட்டான் போயிட்டான். தெரியல, மருந்து வாங்க போயிருக்கான். என்னடா சிரிக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? மாமா ஃப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தோம். அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்லெல்லாம் ஒன்றும் ஆகலை. கால்லெல்லாம் எங்கள் அத்தைக்கு ஒன்றும் ஆகலை. எங்கள் அத்தை நல்லா தான் இருக்காங்க. மாமா வந்து சும்மா ஃப்ராங்க் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தை வந்து மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் அத்தைக்கு வந்து கை வந்து லைட்டாக நடுங்கும். அத்தை இங்கே பாருங்க, கை வந்து நடுங்கும். அத்தைக்கு வந்து கை நடுங்கும், டக்குன்னு வந்து ஸ்லிப் ஆயிரும். ஒவ்வொரு டைம் வந்து ஸ்லிப் ஆயிரும். அதனால வந்து அதை பண்ணாதீங்க அப்படின்னு எங்கள் அத்தை இப்படி ஏதாவது பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணதெல்லாம் கிடையாது, ஆனால் கீழே ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. அதை வச்சு சின்ன ஒரு ஃப்ராங்க் வீடியோ மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு மாமா நிஜமாக உண்மைன்னு நம்பிட்டாங்க. ஓகேவா? பாவம் சீக்கிரம் செஞ்சுட்டு பாவம். அது சாப்பிட கூட விடாம இது பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நடிச்சீங்க. ஆனா நீங்க எப்படி நடிச்சீங்க? நீங்க சரியான ஆளுதான். உங்க மனசுல இருக்கிறது தானே வெளியே வந்துச்சு. உண்மை சொல்லுங்க. ஆமா ஆமா, என் மனசுல என்ன இருக்குது? உண்மை சொல்லுங்க. அது என் மனசுல என்ன இருக்குது? நீங்க அவங்ககிட்ட என்ன என் பையன் சம்பாதிக்கிறது, என் பையன், நீங்க சரியான ஆளுதான். ஏ கிளவி, என் பையன் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னீங்க நீங்க? சொன்னேன் பெண்ணா. அப்ப மனசுல இருக்கிறது தான் வெளியே வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன்? நடிக்கத்தான் சொன்னேன். நடிக்க சொன்னேன் உங்களைய. அப்புறம் என் பையன் சம்பாதிக்கிறது, இவங்க சரியானதான் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே கூட்டியிருக்காங்க. காய்ஸ் ஓகேவா? சாரி காய்ஸ்ன்னு சொல்லல, நண்பர்களே. மனசுல இருக்கிறது தானே வெளியே வந்துச்சு. என் பையன் சம்பாதிக்கிறான், உங்க பையன் தான் சம்பாதிக்கிறான். அப்புறம் பக்கத்து பையன் எல்லா பையனும் சம்பாதிக்க செய்யறாங்க. ஆளப்பாருங்க ஆளு மண்டி. அவன் வந்தானே எங்கேயும் சிரிச்சிடாதீங்க, கண்டுபிடிச்சிருவான். புரியுதா? அதே மெத்தட்ல அப்படியே உட்காந்துருக்கணும், கொன்றுவேன் நான். புரியுதா? பேசாம இருங்க. நானும் என் வாயிருக்கு மாட்டாம அதிகமா பேசிட்டனும். இல்ல சிரிக்காதீங்க.
டைம் எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல. வரட்டும், அவன் வந்ததுக்கப்புறம் பேசுவோம். டைம் வேற ஆகுது, அவன் சாப்பிடாம வேற போயிட்டான். இருங்க கைஸ், மாமா வந்ததுக்கப்புறம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? வண்டி சவுண்டு கேட்குது. வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வரைக்கும் வந்து 2 பேரும் சிரிக்கலை. இப்போ நான் எங்கள் அத்தைகிட்ட பேசினனால எங்கள் அத்தை சிரிச்சிட்டாங்க. அவன் வந்து கேட்டானா சிரிக்கக்கூடாது, பேசாமல் இருக்கணும். புரியுதா? சிரிக்கக்கூடாது. நானாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் சிரிக்கக்கூடாது. ஏன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? போய் அதை போய் கழுவிட்டு வந்துட்டு போடுங்க. அப்படியே போட்டா எப்படி கேட்கும்? அதுக்கும் உங்க அம்மாக்கு நான் தான் வேணுமா? எந்திரிச்சு போய் எடுத்துட்டு வாங்க போங்க. போ பிரியா, தண்ணி எடுத்துட்டு வா பிரியா, போ. டென்ஷன் பண்ணாதீங்க. நானே டயட்ல இருக்கேன். எனக்கு வயிறெல்லாம் பசிக்குது, ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதானே? அது எவ்வளவு அந்த மருந்து? மருந்து போட்டுக்கலாம். எவ்வளவு அந்த மருந்து? 120 ரூபாய்க்கு உங்களுக்கு மருந்து வேணுமா? ஏன்? போ. 120. உங்க அம்மாவுக்கு 120 ரூபாய்க்கு உங்களுக்கு மருந்து வேணுமா? போய் மருந்து தண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டு போ. மருந்து போட்டு போ பிரியா. ஏய் போடி இருந்துச்சு. உங்க அம்மா சிரிக்கிறாங்க பாருங்க. எதுக்குமா சிரிக்கிற? இல்ல, இந்த கிழவி சரியான கிழவிதான். இப்ப என்ன 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏத்த இப்படி பண்றீங்க? நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. முதல்ல உங்க மக வீட்டுக்கு கிளம்புங்க. போங்க. போறீங்களா? போறீங்களா? இங்க பாருங்க, நீங்க போறீங்களா? போய்க்கிறோம். கிளம்புங்க. மக வீட்டுக்கு போய்க்கிறோம். போங்க போங்க. நீங்க உங்களை எல்லாம் வச்சு பார்க்க முடியாது. போங்க. மருந்து தான் போட்டு விடுறேன். போய் தண்ணி கொண்டு வர முதல்ல தொடச்சு விட்டு மருந்து. ஓ, உங்க அம்மா மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதானே? நான் மருந்து வாங்கிட்டு போட்டு வேலை எதுவும் அந்த அம்மா காலில் பாலுக்கும் சிரிக்கிறியா? ஏடி எங்க அம்மா காலில் ஊத்துறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஏய் என்ன என்னடி மிரட்டிக்கிட்டு இருக்கிற பையனை? அப்படி வலிக்குதா உங்களுக்கு? ஊற்றி பாரு, வலிக்கலையா? என்ன பாக்குற? எப்படா ஊத்துன்னு எதிர்பார்த்துட்டு போயிட்டு இருக்குது. ஏய் நினைக்கிறாடா. வலிக்கலையாமா உனக்கு? வலிக்குது. அவ வேணும்னா அப்படி செஞ்சு. பொய் சொல்லு, உண்மையை சொல்லுங்க. பாடு ஊத்துனீங்களே கிளவி, நல்லா நடிக்காத கிளவி. அப்ப எப்படி சொல்ற? உனக்கு வலிக்கவே இல்லை? அப்புறம் வலிக்குதுடா. கிளவி உண்மையை சொல்லு பிரியா. உங்க அம்மா கால்ல எல்லாம் பாலெல்லாம் ஊத்தல. என்னடா பாக்குற? கிளவி நீ நல்லா நடிக்கிற கிளவி. அவதான் சொல்ற நீ நடிக்கிறவர். எனக்கு ஒரு சிக்னல் காமிச்சு தான் நான் அவசரம் இருந்திருப்பல. எனக்கு பாரு கிளவி 100 ரூபாய் செலவு கிளவி உனக்கு மருந்து வாங்கி வந்து. ஆடாடா, இப்படித்தான் 100 ரூபாய் தலை வந்தீங்க. எப்போ எத்தனாயிரத்து 100 ரூபாய் தலை வந்து 1008 தடவை சொல்லி காமிட்டேன். 100 ரூபாய் செலவுன்றல. 100 ரூபாய் செலவாயிருச்சு. ஒரு வீட்டுக்கு 100 ரூபாய் செலவு தப்பு இல்ல. பிராங்க் வீடியோ. அம்மா பால்ல எல்லாம் காலில் ஊத்தல. காலையில உங்க அம்மா கொண்டே பாலை ஊத்தல. ரெண்டுமே ஆகல. அப்படி விட்டுரு. நான் முதல்ல அது சரி, நீ ஊத்தலைங்கிற வரைக்கும் சரி. சரி கால் பிராங்க் பண்ண சரி. மருந்து வாங்க எந்திரிச்சு போன கூட இல்லைங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. அப்பயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா ஒரு 100 ரூபாய் மிச்சம் பண்ணிருப்பல்லடி. நான் வச்சிருந்த டீ செலவுக்கு அதாண்டி வச்சிருந்தேன். 100 ரூபா வச்சிருந்தீங்களா டீ செலவு? ஆமா, ஏது உனக்கு 100 ரூபா? நான் வச்சிருந்தேன். அதான் நான் பார்த்தேன். நீ கொடுக்கலையோ சரி, அதையாவது வச்சு மருந்து வாங்கிட்டு வரலான்ட்டு போனேன். அதையும் நாளைக்கு பண்ணிட்டியா? அப்பாடா, 20 ரூபா நான் கொடுக்கணும் சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த பையன்கிட்ட. அப்படியே தயவு செஞ்சு அப்பாய் மாதிரி மூஞ்சி வைக்காத. போடி. ஆனா இங்க இருங்க, உங்க மனசுல இருக்கிறத தானே பேசியிருக்கீங்க. ஆமா. இது என்னது? இது போரிங் பவுடரு. இங்கே இருங்க. இன்னும் உங்கள் மகன் தான் வேலைக்கு போகிறேன். உங்கள் மகன் மட்டும் தான் மேலே யாரும் வேலைக்கு போகலையா? ஏன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு. என்ன? ஆமாம், மனசில் கேட்டையாடா? ஏய் கேட்டையா? இதை நீ என்ன உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டா? நைட் என்ன தெரியுமா? தோசைடா. தோசையம்மா தோசை. உன் போட்டா அடிச்சுட்ட தோசை.
யாராவது ஏதாவது பேசுனீங்க யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா மாவரசு தோசை ஊற்றிங்கன்னா சரி. சாமி ஒரு சவு போட்ட பசிக்குது. இவ்வளோ நேரம் சரி வந்து உன்னால அலைஞ்சதான் கொஞ்சம் டைமே ஆயிருக்கு. எனக்கு வேலைக்கு போகிறது சாப்பாடு டைமே முடிஞ்சு போச்சு. ஒரு வீடியோக்காக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆமாம், சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அத்தை சப்ஸ்கிரைப் 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 சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே காய்ஸ், ஃப்ராங்க் வீடியோ தான். அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்றும் ஆகல, அத்தை நல்லா தான் இருக்காங்க. புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு 100 ரூபா செலவு வச்சுட்டு இதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம், இவருக்கு ஒரு 100 ரூபா போட்டு விட்டுருங்க. ரொம்ப சீரியஸா கிடந்தா இவ காசை செலவிட மாட்டானா? ஏண்டா அதுக்கு கவர்மெண்ட் உனக்கு அப்படி போடுவாங்க உடனே. ஏமா உனக்கா போய் மருந்துல ஓடி உடனே வாங்கிட்டு வந்து மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ என்ன எப்படி பேசுற? 100 ரூபா செலவு இந்த பாடு வர்ற. இன்னும் 10,000 20,000 50,000 செலவு பண்றேன்னு என்னை தூக்கி கொண்டு ஓரக்குள்ள ஓட்டு வந்துருவிய இன்னைக்கு. எத்தனை நாளைக்கு தான் எண்ணெயை கழுவி ஊற்று, உன்னையும் கழுவி ஊற்றுட்டு போ. 100 ரூபாய்க்கு கேட்டல போ. இந்த பாடு வர்றானே. போ, வாங்கிட்டு போ.